ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தமிழ்நாடே தயாராகி வருகிறது. அந்தந்த மாவட்டங்களில் காவல்துறையினர் விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்ன, மக்கள் எவ்வாறு தயாராகி வருகிறார்கள், என்னென்ன வழிபாட்டுகள், சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது போன்ற தகவல்களை நமது செய்தியாளர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் முதலில் திருச்சியில் என்ன நிலவரம் என்று பார்க்கலாம். திருச்சியிலிருந்து செய்தியாளர் சார்ல்ஸ் இணைந்திருக்கிறார். சார்ல்ஸ், தமிழ்நாடே தயாராகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு டிசம்பர் 31 புத்தாண்டை கொண்டாட அனைவரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பொது இடங்கள்ல மக்கள் அதிகமாக கூடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதனால மாவட்ட நிர்வாகம் தரப்புல எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள், என்னென்ன பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இப்போ அமல்ல இருக்கு? மிக முக்கியமாக திருச்சி மாநகரை பொறுத்தளவு மாநகர காவல் ஆணையர் காமினி இன்று இரவு 1 மணிக்கு மேல் பொதுமக்களுக்கு அதாவது இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இளைஞர்கள் வெடி வெடிப்பது மற்றும் வீலிங் செய்வது, அதே போல பட்டாசுகள் வெடிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது. இந்த செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே தெரிவித்திருக்காங்க. மிக முக்கியமாக நாம இப்ப தற்போது நின்று கொண்டிருக்கும் இடம் ஸ்ரீரங்கம் கோயிலில் நம்ம நின்று கொண்டிருக்கோம். ஸ்ரீரங்கம் கோயிலில் ரங்காரங்க கோபுரம் வாசலில் இருக்கக்கூடிய இந்த காட்சியில் ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை பொறுத்தளவு இன்று வைகுண்ட ஏகாதசி பெருவிழா முதல் நாள் உற்சவம் என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வர துவங்கி இருக்காங்க. தமிழகம் முழுவதும் மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வர துவங்கியிருக்காங்க. இவர்களுக்காக பாதுகாப்பு பணியில் 360க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. ஏனென்றால் இன்று முதல் நாள் உற்சவம். இன்று வருகிற 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவுடன் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதற்கு கூடுதலாக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. திருச்சி மாநகரை பொறுத்தவரை முக்கியமான இடங்கள்ல இன்று அதாவது நட்சத்திர விடுதிகளில் இரவு புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி என்பது 1 மணி வரை மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் தேவாலயங்களில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்று பொதுமக்கள் மீண்டும் வீடு திரும்பும் பொழுது அவர்கள் 1 மணிக்கு மேல் அவர்கள் வரும்பொழுது அப்பொழுது யாரும் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. பொதுமக்கள் 1 மணிக்கு மேல் அதாவது இளைஞர்கள் மற்றவர்கள் இருசக்கர வாகனங்களில் சென்று மற்றவர்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வது உள்ளிட்ட செயல்களும் ஈடுபடக்கூடாது என்பது திருச்சி மாநகர் காவல் ஆணையரின் உத்தரவாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மிகவும் சந்தோஷமாக பொதுமக்கள் வருகின்ற அதாவது பிறக்கக்கூடிய இந்த புது ஆண்டை அவர்கள் உற்சாகமாக கொண்டாடலாம். யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என்பதுதான் திருச்சி மாநகர காவல் ஆணையருடைய கட்டுப்பாட்டு விதிமுறைகளாக இருக்கிறது. திலகவதி, புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடுங்கள், ஆனால் யாருக்கும் தொந்தரவு இழைக்கக்கூடாது என்பது முக்கியமான செய்தி. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சார்ல்ஸ். இதே போல நமது செய்தியாளர் பிரவீன் கோவையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடமும் விவரங்களை கேட்டு பெறலாம். பிரவீன், கோவை மாவட்டத்தினுடைய எந்த பகுதியிலிருந்து இப்ப நீங்க இணைஞ்சிருக்கீங்க? இன்றைக்கு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா மக்களை கையாளக்கூடிய, கூட்ட நெரிசலை கையாளக்கூடிய காவல்துறையினர் அவங்களுடைய பாடுதான் ரொம்ப திண்டாட்டமாக இருக்கும். ரொம்ப சவாலான ஒரு காரியமும் கூட. அந்த வகையில மாவட்ட நிர்வாகம் எவ்வளவு தயார் நிலையில் இருக்கிறது? திலகவதி, வருடத்தின் இறுதி நாளுக்கு விடை கொடுத்து புத்தாண்டை வரவேற்பதற்கு கோவை மாநகரம் தயாராகிவிட்டது. அந்த வகையில் கோவை மாநகரின் மிக முக்கியமான சாலைகளாகட்டும், விடுதிகள், கேளிக்கை விடுதிகள், மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொழுதுபோக்கு இடங்கள் என அனைத்திலும் இந்த உற்சாகமான கொண்டாட்டங்களை அதே சமயத்தில் பாதுகாப்பான கொண்டாட்டமாகவும் இருப்பதற்காக காவல்துறை சார்பில் மாநகருக்குள் மட்டும் 1600 காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இவை தவிர 84 தேவாலயங்கள், 10க்கும் மேற்பட்ட கோயில்கள், அவை தவிர மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் என 15க்கும் மேற்பட்ட இடங்கள் என அனைத்து இடங்களிலும் கூடுதலான காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இவை தவிர கேளிக்கை விடுதிகள், மால்கள், பப்பு போன்ற இடங்களில் சிசிடிவி கேமராக்களை அனைத்திலும் பராமரித்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். காவல்துறை கேட்கும் பட்சத்தில் அவர்கள் எந்நேரம் கேட்டாலும் அந்த டேட்டா டோட்டலா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறாங்க. இவை தவிர மாநகருக்குள்ள நுழையக்கூடிய 11 எல்லைகள் கணக்கிட்டு இருக்காங்க. இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்கள்ல வேகமா வரவங்களாகட்டும், ரேஷ் டிரைவிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களை கண்காணிக்கிறதுக்கு மாநகர எல்லைகள்ல 11 இடங்கள்ல தணிக்கைகள் செய்யப்பட உள்ளன. அது போக மாநகருக்குள் நான் இப்போ தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அவினாசி சாலை ஆகட்டும், அது போக திருச்சி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் 35 இடங்கள் மொத்தமாக அங்கு அனைத்து இடங்களிலும் இரவு நேரங்களில் டென்ட் அமைத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட உள்ளனர். அதாவது இரவு நேரங்களில் அதிவேகமாக வருபவர்கள், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக சைலன்சர்ல இந்த டெஃபெல்லாம் போட்டு வரவங்க இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சா இரவு நேரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் அவங்களுக்கு இரவு நேரங்களில் அந்த டென்ட்டுகளையே உட்கார வச்சு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. கேளிக்கை விடுதிகள் போன்றவற்றில் எந்த ஒரு இடங்களிலும் இந்த பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் சமரசம் எதுவும் செய்து கொள்ளப்படாது என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். பூங்குழலி.
நிச்சயமாக பிரவீன், கொண்டாட்டங்கள் முக்கியம், அதனை பாதுகாப்பாக கொண்டாடுவது அதைவிட முக்கியம் அப்படின்ற அடிப்படையில காவல்துறையினர் அவர்களுடைய பணி சவாலானது. அவர்களுடைய கொண்டாட்டங்களை விட்டுவிட்டு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால பொதுமக்களும் நிச்சயமா ஒத்துழைப்பு வழங்கணும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரவீன். இதே போல மதுரை மாநகரிலிருந்து நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடமும் தகவல்களை கேட்கலாம். மணிகண்ட பிரபு, மதுரை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கான கட்டுப்பாடுகள் காவல்துறையினர் என்னென்ன விதித்திருக்கிறார்கள், அறிவுறுத்தல்கள் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, புத்தாண்டு கொண்டாட்டங்களை பாதுகாப்பானதாகவும் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? திலகவதி, மதுரை மாநகரில் புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி கிட்டத்தட்ட 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி வழிபாட்டு தலங்கள், பொழுதுபோக்கு இடங்கள், குற்றங்களை தடுக்கும் வகையில் 2 காவல்துறை ஆணையர்கள் தலைமையில் 1500 போலீசார் தீவிர ரோந்து பணி உள்ளிட்ட பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். அதே போல புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெறும் உணவகங்கள், கேளிக்கை விடுதிகளில் காவல்துறை அனுமதி பெற்றே நடத்த வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இரவு 1 மணிக்கு மேல் கண்டிப்பாக எந்த கொண்டாட்டமும் இருக்கக்கூடாது என எச்சரிக்கையாகவே காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதே போல அந்த புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும். மது அறிந்துவிட்டு இருசக்கர வாகனம், ரேஸ் செல்வது, அதிவேகமாக செல்வது உள்ளிட்ட எந்த விதமான செயல்களிலும் இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது என்கிற எச்சரிக்கையும் காவல்துறை கொடுத்திருக்கிறது. அதே போல தற்போது நாம் நிற்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் கூட புத்தாண்டையொட்டி அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புத்தாண்டையொட்டி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பொதுமக்களின் வருகையோடு விஐபிகளினுடைய வருகையும் அதிக அளவில் இருக்கும் என்பதால் பக்தர்கள் மிகுந்த சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக நகரின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சோதனை சாவடிகள் மூலமாக இந்த பைக் ரேஸ் செல்வது, இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக செல்வது, குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு பட்டாசுகள் வெடிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் கண்காணிக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் லோகநாதன் இரவு 7 மணியிலிருந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்கிற ஒரு தகவலை நமக்கு தெரிவித்திருக்கிறார். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு. இதே போல நமது செய்தியாளர் மனு கன்னியாகுமரியிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடமும் நாம் பேசலாம். மனு, கடற்கரை நகரங்களை பொறுத்த வரைக்கும் வேறு விதமான சவால்கள் இருக்கும். இப்ப நம்ம பார்த்தோம், திருச்சி, கோவை, மதுரை போன்ற இடங்கள்ல கொண்டாட்டங்களுக்கான பிரதான இடங்கள் அப்படின்னு இருக்கும். ஆனா கடற்கரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கொண்டாட்டத்திற்கான இடமே கடற்கரையாக தான் இருக்கும். அந்த வகையில அதனை கையாள்வது இன்னுமே சற்று சிரமமாக இருக்கும். இப்போதுதான் கண்ணாடி கூண்டு பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது. 25 ஆண்டுகள் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. இயல்பாகவே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவார்கள். புத்தாண்டுக்கு இன்னும் மக்கள் கூட்டம் அலைமோதும். காவல்துறையினர் எவ்வாறு தயார் நிலையில் இருக்கிறார்கள்? என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? திலகவதி, அதாவது குமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டை வருடந்தோறும் கொண்டாடுவது வழக்கம். அதில் குறிப்பாக தற்போது நாம் நிற்கக்கூடிய சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் திரிவேணி சங்கமம் பகுதி, அதாவது இந்த பகுதியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து சுற்றுலா பயணிகள், அதாவது பொதுமக்கள் வந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவது வழக்கம். இந்த பகுதியில் தான் இரவு 12, அதாவது புத்தாண்டை கொண்டாடி முடித்தவுடனே இந்த பகுதியிலிருந்து காவல்துறை வழக்கமாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவது வழக்கம். இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக இங்கு ஏராளமான மக்கள் இப்ப தற்போதைய கன்னியாகுமரிக்கு வந்து பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்காக தயார் நிலையில் உள்ளது. அதாவது திருவள்ளுவர் சிலை அமைத்து வெள்ளி விழா கொண்டாட்டம் என்பது இன்று முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்த நிலையில் அந்த நிகழ்ச்சியை முடிந்துவிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கு வந்த காவல்துறையினரும் இங்கிருந்து திரும்ப துவங்கியுள்ளது. இந்த நிலையில் தான் புத்தாண்டுக்காக மாவட்டத்தில் உள்ள காவல்துறையினர் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக 48 கடற்கரை கிராமங்கள் உள்ளது. இந்த 48 கடற்கரை கிராமங்களிலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்களில் புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு அந்த கடற்கரை ஒவ்வொரு கிராமங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது மிக சிறப்பாக அந்த பகுதிகளிலும் கொண்டாடுவது வழக்கம். அந்த பகுதி இந்த கன்னியாகுமரி திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் அருவியில் சுற்றுலா இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு அனுமதி இல்லாவிட்டாலும் அங்கு இருக்கக்கூடிய அதாவது
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லாட்ஜுகளில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த பகுதிகளிலும் இந்த பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் நியமனம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மார்த்தாண்டம், பார்வதிபுரம் ஆகிய 2 மேம்பாலங்களில் இருசக்கர வாகனங்களில் பைக் ரைஸ் நடத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது. இதை கட்டுப்படுத்துவதற்காக தனி பிரிவு காவல்துறையினரை அந்த பகுதியில் நியமனம் செய்து மாவட்டம் முழுவதுமே புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறை தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் என்று பல்வேறு தளங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் விதிமுறைகளையும் விதித்திருக்கிறார்கள். பொதுமக்களும் சமூக பொறுப்போடு நடந்து கொண்டு கொண்டாட்டங்களை பாதுகாப்பான முறையில் நடத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி மனு.